அமெரிக்காவில வசிக்கும் தீபக் பெற்றோரை பார்க்க குடும்பத்தோட இந்தியா வந்தான். விமான நிலையத்திலிருந்து மொபைல் மூலம் அப்பாவை தொடர்பு கொள்ள முயற்சித்தப்போ பெல் போய்கிட்டே இருந்துச்சு. யாரும் எடுக்கல. அவசரமா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு மனைவி மகனோட தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனான். வீட்டு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டை தட்டி கேட்க பக்கத்து வீட்டுக்காரரு, உங்க அம்மாவும் அப்பாவும் முதியோர் இல்லத்துல சேர்ந்திருக்காங்க, யாராவது வந்தா அட்ரஸ் கொடுக்க சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டே வீட்டுக்குள்ள போய் ஒரு கார்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இவங்களுக்கு என்னாச்சு? எல்லா வசதிகளும் இந்த வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கேனே, அப்புறம் எதுக்கு இப்படி முதியோர் இல்லத்துல போய் சேரணும்னு குமுறிக்கிட்டே அந்த முதியோர் இல்லத்துக்கு டாக்ஸிய போக சொன்னான். அமைதி இல்லத்துல ரிசப்ஷன்ல சொல்லி அவங்கள கூப்பிட்டு அனுப்பிச்சதும் மகிழ்ச்சியோட தீபக் பெற்றோர் வந்தாங்க. வெறுப்பு கோபம் ரெண்டும் கலந்து அவங்கள வெறிச்சு பாத்துக்கிட்டே தீபக், என்ன நாடகம் இது, என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க, இப்பவே இங்க இருந்து கிளம்புங்கன்னு கர்ஜித்தான். அவன் மனைவி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்க வசதிக்கேற்ப எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வீட்டுல செஞ்சு கொடுத்தோமே, உங்க மகன் ஷாக் ஆயிட்டாருன்னு சொன்னான். அப்பா அமைதியா பேச ஆரம்பிச்சாரு. உன்கிட்ட சொல்லாம நாங்க இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுதான். ஆனா உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாது, ஒத்துக்க மாட்ட, கத்துவ. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இது மாற்ற முடியாத முடிவு. நீ சொன்னியே அந்த வீட்டுல எங்களுக்கு என்ன குறைன்னு, வசதியில எந்த ஒரு குறையும் இல்ல. அங்க எங்களால பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து கூட பேச முடியலங்கிறதுதான் குறை. மாசத்துல 3 தரம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, இவ்வளவுதான் பேச்சு. மத்த வீடுகள்ல யார் இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க சில பேர்கிட்ட பழக முயற்சி செஞ்சோம், யாரும் ஈடுபாடு காட்டல. நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே என்னத்த பேசிக்கிறது? இங்க எல்லாரும் எங்க வயசுக்காரங்க, மனம் விட்டு பேசறோம். சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்து, அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே. பேசி பழக மனுஷங்க இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீ வேலை கிடைச்சி அமெரிக்கா போயிட்ட, உன்னைய போகாதன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அது உன் வாழ்க்கை, உன் விருப்பம். ஆனா எங்க கதி? வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கை ஆயிருமா? இங்க பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க, மனசுக்கு நிறைவா இருக்குது. நீ மறுபடியும் ஊர்ல வந்து செட்டில் ஆறேன்னு சொல்லு, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா நாங்க உடனே வீட்டுக்கு வர்றோம். அதுக்கு சாத்தியம் இல்லனா நாங்க இங்கேயே இருந்துக்கிடுறோம். வெறும் சுவர்கள் மத்தியில இருக்கிறது கொடுமை, அது எங்களால முடியாது. சொன்னவரோட குரல் கம்மிட்டு. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். இப்படி வாழ்றதுதான் சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கைன்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.